Hello friends, welcome to Mahi kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ கொழுக்கட்டை செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம துருவி வச்ச தேங்காய் 2 கப் அளவு இதல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் கூட ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு செய்யும்போது பூரணம் நல்லா டேஸ்டா இருக்கும். சீக்கிரமாவும் கெட்டு போகாது கொழுக்கட்டை. அடுத்து பாத்தீங்கன்னா 1 கப் அளவு உடைச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா மட்டும் போதும், ரொம்ப சேர்க்க வேண்டியது இல்ல. நம்ம எந்த கப்ல தேங்காய் எடுத்தோமோ அதே கப்ல நான் 1 கப் அளவு வெல்லம் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா இன்னொரு 1/4 கப் சேர்த்துட்டு 1.25 கப்பா சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெல்லம் எல்லாமே கரைஞ்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 2 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துர்க்கேன். இந்த பச்சரிசி மாவு பாத்தீங்கன்னா கடையில வாங்குன பச்சரிசி மாவு தான். இது இடியப்ப மாவு கொழுக்கட்டை மாவுலாம் இல்ல, நார்மல் பச்சரிசி மாவு தான். இப்போ கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்குங்க. அப்படி சேர்த்து செய்யும்போது தான் கொழுக்கட்டை கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை வச்சா சூடா இருக்கும். ஓரளவுக்கு சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கை வச்சு இப்போ பிசைஞ்சிக்கலாம். அடுத்து இந்த மாவுலயே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாங்க. நெய் ஊத்திட்டு இந்த மாவு நல்லா பிசையும் போது கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். அவ்வளவுதாங்க, கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவுல இருந்து நம்ம கொஞ்சமா மாவு எடுத்துட்டு இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கையில வந்து எண்ணெயோ இல்ல நெய்யோ தடவிக்கிங்க, அப்பதான் ஒட்டாம வரும். இப்படி செஞ்சுட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஒரு சொப்பு சைஸுக்கு ரெடி பண்ணிக்கங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பூரணம் வச்சிடலாம். வச்சிட்டு இப்போ எல்லா பகுதியும் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். க்ளோஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் நல்லா ஈவனா பண்ணிடுங்க. எந்த பக்கமும் வந்து கேப் இல்லாமல் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா பூரணம் வெளியில வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டையை நம்ம இட்லி பானையில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இட்லி பானை ஆல்ரெடி வந்து நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுட்டேன். அதே போல் தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் தடவிக்கிங்க, அப்போ தான் கீழே வந்து ஒட்டாமல் இருக்கும். இதை மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை சூப்பராக வெந்து வந்துடுச்சு. பூரணம் கொஞ்சம் கூட வெளில வரல பாருங்க. அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.